அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். அண்ணா உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உலகத்தில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். அப்புறம் நிழலை தொட்டவுடன் யாரி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் யாரி சொல்லாமல் போனதையா ஓடி. உள்ளத்தில் கற்று வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்தில் கற்று வந்தா எல்லாமே மாறும். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி படைத்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் நம்மை அனுப்பினவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற என் அருமையான ஊழியக்காரர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் உங்கள் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா. ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஏதாவது சாப்பிட்டுன்னு வெளியில் பார்க்க வேணையா? என்னை ஊழியத்துக்கு அழைத்தார அவர் அங்கேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் தன்னுடைய பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்கானா, பெட்ரூமில் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கானா, வாழைப்பழம் சாப்பிட்றானான்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாழைப்பழம் சாப்பிட்றவங்க சிரிக்கிறாங்க பாருங்க. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினாலே நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இந்த கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஸ்தாபனம் அழைக்கிற கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தாபனம் அழைச்சா ஸ்தாபனம் நடுவழியில் விட்டுட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் அழைப்பார் என்றால் உங்களையும் என்னையும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் நம்மோட கூட இருப்பார். உங்களோட கூட இருப்பார், என்னோட கூட இருப்பார்.
இந்த விழாவுக்காக தம்பிமார்கள் பட்ட பாடுகளுக்காய் கர்த்தர் பிரதிபலனை கொடுத்தார். சகோதரரே, ஒரு அன்பின் பிரயாசங்களை மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. யூதருக்கு யூதராய், கிரேக்கருக்கு கிரேக்கராய் ஊழியம் செய்கிற கர்த்தர் தம்பிமார் என்ன பழி வாங்கணும்னு வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தயானந்தன் இந்த நிலைமைக்கு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. I am nothing. நான் ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறேன். ஆனா என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராயர் தயானந்தன் அவர்களே, திரு ஐசக் டேனியல் அவர்களுக்கு, பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாம் ஒரு சில பகுதிகளே அல்ல, முழு திருமறையும் ஆண்டவருடைய திருவசனத்தையும் நாம் வாசித்து அதை தியானித்து அதனுடைய வழியிலே நாம் நடப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற முயற்சி. அதற்காக பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்களை நான் முதலாவது உங்கள் நம் அனைவர் சார்பிலும் சென்னை பேராயத்தின் சார்பிலும் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். சிறுவர் ஊழியத்திற்காக CEF மூலமாக பணி செய்து கொண்டிருந்தவர்கள் நம்முடைய பிஷப் தயானந்தம் அவர்கள் வழியாக சிறுவர் ஊழியத்திலே பயிற்றுவிக்கப்பட்டவன், அந்த ஊழியத்திலே பங்கேற்றவன். அவரை நண்பர் என்பதை விட எங்களுக்கெல்லாம் ஊழியத்திற்கு வழிகாட்டியாக, ஒரு ஜெப நண்பராக அவர்கள் இருந்தார்கள். இறைவன் நமக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்து அதன் வழியாக இறைவன் என்னை உருவாக்கினதை எண்ணி நான் கடவுளுக்கு எப்போதும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அவருடைய குடும்பத்திலே ஒருவனாக அப்போது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய மாமனார் தாசில்தார், அக்கா அவர்கள், பேராயர் அவர்கள். அதான் நான் யோசித்தேன், ஈவாவையெல்லாம் நாங்கள் தூக்கி மகிழ்ந்த நாட்களை நான் எண்ணி பார்த்தேன். God bless you, Pastor Isaac Daniel. ஒரு மாமனார் ரொம்ப முக்கியமானவர். அண்ணன் தயானந்தன் ஐயா 77ஆம் வருஷம் உங்கள் சர்ச்சில் வந்து நான் பிரசங்கம் பண்ணையா, அதுக்கு பிறகு நம்மளை கூப்பிடுறதையே விட்டுட்டீங்க நீங்கள். நான் கேட்டதுனால என்ன கூப்பிட்டுறாதீங்க, நான் ரொம்ப கராக்கி பண்ணுவேன். ஆனால் உங்களுடைய நட்பு எனக்கு ரொம்ப பிரியமானது. ரொம்ப அருமையான நல்ல உள்ளம் படைத்தவர்கள். கர்த்தர் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இதை மாத்திரம் ஒருவன் நேசிப்பான், ஆனால் நீடித்து வாழ்வான். நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நீடித்து வாழ்றதுக்கு நம்ம மேலே பிரியம் கொண்டு விதமான புஸ்தகத்தை தயாரித்த அன்பான பாஸ்டர் ஐசக் டேனியல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில், இந்தியாவில் என் அன்பு தம்பி பாஸ்டர் ஐசக் டேனியல் மாதிரி புரட்சி படைப்பாளர், புரட்சி ஊழியக்காரர் வேறு யாருமே இல்லை. ஐசக், I salute you. நீ ஓட வேண்டிய தூரம், போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இந்த வயசுலேயே இவ்வளவு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும்போது நீ இவ்வளவு பண்ணிட்டனா, எங்க வயசு வரும்பொழுது கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு ஒரு கிரீடமாய் வைப்பார். In short, the best is yet to come. I repeat, Isaac Daniel, the best is yet to come. Take it, man. Take it as a word of prophecy. I stand in the office of a prophet and prophesy, the best is yet to come. இதை விட சிறந்தது வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஐசக் அவர்கள் ஒரு அன்பின் சின்னம். அந்த அன்புக்கு அடிபணிந்துதான் இன்றைக்கு நான்
இறுதி வரை இருப்பேன் என்று அமர்ந்திருக்கிறேன். ஏறத்தாழ 46 வருஷத்துக்கு முன்பாக 25 காசோடும் வேத புஸ்தகத்தோடும் குரோம்பட்டிக்கு வந்தேன். யார் என்ன சொன்னாலும் வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுதுன்னு ஆசாரியனுடைய உதட்டில் ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்பு மகன் ஐசக் டேனியல் இங்கிலாந்தில் போய் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைத்த போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டிலேயே ஒரு நடமாடும் வேதாகம பல்கலைக்கழகம் இருக்கிறது, அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலே அது எனக்கு போதும் என்று சொன்னவர். இந்த நாளிலே உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டது, புஸ்தகத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டது போல, என் குமாரனாகிய ஐசக்கே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்ற வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். வந்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதல்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லோரும் நம்முடைய வலது கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ் a living epistle. அவர்கள் ஒரு நடமாடும் நிருபம் என்று நான் சொல்லுவேன். ஆனா வேதம் சொல்லுறது, மேரேஜ் இஸ் ordained by God, மேரேஜ் இஸ் blessed by God, மேரேஜ் இஸ் honorable to God. திருமாங்கலத்தை அணிந்து அதை உறுதி செய்தபடினாலே தேவனுடைய நியமனப்படியும் தேசத்துடைய சட்டத்தின் படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்பதை தேவனுடைய மனுஷனாகிய நான் அறிவிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பனாக. எல்லா விதத்திலும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே மாற்றுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊழியக்காரர் ஜேம்ஸ் சந்தோஷ் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொன்னவர். ஒவ்வொரு நிலையிலும் நீர் அவரை கனப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தெபோராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கேபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய ஊழியத்துடைய தேவையை அவர் சந்திப்பார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, if you do the God's ministry in a God's way, in a God's time, you will not lack anything. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தப்படி செய்வீங்கன்னா உனக்கு குறைவே இருக்காது. அப்போ இந்த செமினாருக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்க பரிபூர்ணம் அடைய வேண்டுமா? பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்திலே உண்மையாயிருங்கள். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் வாழ்ந்திடும். உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற ஊழியக்காரர்களே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.